Srividya College of Arts and Science. Admission going on. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துணை. போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய எங்கள் ஸ்ரீவித்யா கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களே, இன்று நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர், மனித நேயம் கொண்ட மாமனிதர், அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா வாய்மொழி அவர்களே, மற்றும் அழைப்பை ஏற்று இம்மாடியை அலங்கரிக்கின்ற ஸ்ரீவித்யா தொழில்நுட்ப கல்லூரிய முதல்வர் முனைவர் பேராசிரியர் லூயிஸ் பிராங்கோ அவர்களே, மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி சண்முகப்பிரியா அம்மா அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பசுபதி அவர்களே, பெருமைக்குரிய பெற்றோர்களே, என்னைய மாணவ மாணவிகளே, நிருபர்களே, ஆடியோ வீடியோ கேட்கின்ற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு பெருமிதம் அடைகின்றேன், பேரின்பம் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாள், ஒரு நன்னாள். இன்று இங்கே குழுமியிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்ப்பு முறையாக இந்த நாள் அமையும் என்பதில் நான் முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். பொதுவாக ஒரு தனி மனிதனின் மூலதானம் என்பது அவனுடைய இளமை பருவம். சாதாரண மனிதன் ஒரு சாதனையாளராக வருவது அவன் எந்த அளவிற்கு இந்த இளமை பருவத்தை முறையாக கையாண்டு அதை பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து இருக்கின்றது. பாரதி சொன்னார், வாழ்க்கையை நலனான பாரதநாடு நீர் அதன் புதல்வர் என்ற நிறைவை அகற்றாது என்று சொன்னார். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே புண்ணிய பூமி நமது பாரத பூமி, அதனுடைய தவ புதல்வர்கள் நீங்கள், பங்குதாரர்கள், ராஜகுமாரர்கள், வாரிசுதாரர்கள். நமது நாடு பண்டைய நாடு, பழம்பெரும் நாடு, பாரம்பரியமிக்க நாடு. அந்த ரத்த ஓட்டம் ஒவ்வொரு அணுக்களிலும் நாம் எல்லோரிடமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த உணவை என்று நாம் மறக்கக்கூடாது. உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், கல்வி வைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிறுவனத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும் உங்களுடைய பங்களிப்பை முழு மனதுடன் எப்போது செய்ய காத்திருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் அவரை சந்திக்க ஒரு இளைஞர் வந்தார். அந்த இளைஞர் கூறினார், நான் ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று இருக்கின்றேன், என்னிடம் மூலதனம் இல்லை, நீங்கள் கொடுத்து உதவினால் நான் பின்பு திருப்பி தருகிறேன் என்று கூறினார். அப்படியாப்பா, சரி இங்கே அமர் என்று கூறினார். சரி, உனக்கு ரூபிள் என்பது ரஷ்ய நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பணத்தினுடைய ஒரு மொழி, நம்ம ரூபாய் சொல்லுவார். உனக்கு 50 ரூபிள்ஸ் தருகிறேன், உன்னுடைய சுண்டு விரலை மட்டும் கட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சுண்டு விரலா, என்னங்க இப்படி கேட்கிறீங்க? அப்படி இது போதாது என்றால், உனக்கு 500 ரூபிள் தருகிறேன், உனக்கு ஒரு காலை எனக்கு வெட்டி கொடு என்றார். 500 ரூபிள் கொட்டி என் காலை விளக்க வேண்டுமா அப்படின்னார். சரி, இதுவும் தேவை, உனக்கு போதவில்லை என்றால் 1000 ரூபாய் தருகிறேன், உன் கண்களில் ஏதாவது ஒன்றை கொடு என்று கேட்டார். இந்த இளைஞனுக்கு ஒன்று புரியவில்லை. அப்பொழுதுதான் டாக்டர் கூறினார், விலை மதிக்க முடியாத உறுப்புகளையும் அங்கங்களையும் ஆண்டவன் நமக்கு படைத்திருக்கிறான் மூலதனமாக. அதை முறையாக பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேறி என்று அவருக்கு விடைபெறி அனுப்பினார். அதுபோல நாம் வாழ்க்கையில் மனித
அறிவு ஔவையார் வாக்கு. நாம் எல்லோரும் ஆண்டவனுக்கு ஒவ்வொரு வினாடும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அழகான உடம்பு, நல்ல பெற்றோர்கள், நல்ல இதயம் நமக்கு இருக்கிறது. உயர்ந்த எண்ணங்களை எப்போதும் மனதிலே நாம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த இளமை பருவத்தை நீங்கள் முழுமையாக்குவதற்குள்ள பயிற்சி பட்டறைதான் இந்த கல்லூரி. இங்கே பல வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன. அது என்னென்ன வாய்ப்புகள் என்பது இங்கே பேசுவதற்கு இங்கே ஏற்கனவே நமது விழா ஒரு 6 மணி நேரம் தாமதத்தில் போய்கொண்டிருப்பதனால் எனது உரையை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் இருக்கிறேன். ஒன்றை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவதாக நாம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு லட்சியம் வேண்டும். +2 வரைக்கும் படிச்சீங்க ஸ்கூல்ல, ஒரு சிலருக்கு சில குறிக்கோள்களை மனதில் வைத்து அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். பல இளைஞர்களுக்கு அது இல்லை, வருத்தப்பட வேண்டிய விஷயம். இருப்பினும் கல்லூரியில் நுழைந்த பிறகாவது நீங்கள் அந்த லட்சியத்தை மனதில் கொண்டு அதை அடைவதற்கு முழு முயற்சி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட லட்சியத்தை இருக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய உங்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை நீங்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். How long you live is not important. நீ எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தாய் என்பது முக்கியம் அல்ல. How you live in the world is very important. ஐயா வாரிமுத்து ஐயா கூட லாஸ்ட் நம்ம கல்லூரிக்கு வந்து சொன்னார், மனிதன் உயிரோடு இருப்பது முக்கியம் இல்லைங்க, உயிர்ப்புடன் இருக்கணும். உயிர் நம்ம இருக்கிற என்ன செய்யணும்? நல்ல செயல்பாடுகள் இருக்கணும், அது மற்றவர்களுக்கு பயன்படுறதாக இருக்கணும். நம்ம இருக்கோம்னா நம்முடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் உயிரோடு இருக்கணும் அர்த்தம். அந்த அர்த்தத்திலே உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்திலே நீங்கள் அதை அழித்துக் கொள்ள வேண்டும். சந்தன மரங்கள் மலைகளிலே விளைகின்றது. அந்த மலைக்கும் சந்தன மரத்துக்கு என்ன சம்பந்தம்? கடலிலே முத்துக்கள் விளைகின்றன, முத்துக்களுக்கு படலுக்கும் என்ன சம்பந்தம்? யாழிலே இசை பிறக்கின்றது, அந்த யாழுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம்? ஆக ஒரு மலர் ஒரு காட்டிலே அது பறந்துவிட்டு மலராக முகர்கின்ற போது அழகிய மனத்தை வீசுகின்றது. அந்த மனத்தை அந்த மலர் முகர்கின்றதா? மற்றவர்களுக்கு அளவு அழைக்கின்றது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக அது பயன்பட வேண்டும் என்பதிலே நான் உங்களிடம் முக்கியமாக சொல்லிக்கொள்கிறேன். அதில் 2 விஷயங்கள் எங்கோ பார்க்க வேண்டாம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி கல்வியினுடைய நிறுவனர், இதனுடைய தலைவர் ஓய்வு 2005 பெறுகிறார். ஓய்வு பெற்று அவருடைய புதல்வர்கள் அவனுக்காகவே ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் நான் பிறந்த இந்த மண்ணிலே, இந்த மாவட்டத்திலே, இந்த கரிசல் காட்டிலே ஒரு கல்வி களஞ்சியத்தை அமைத்து பின்பற்ற பொருளாதாரத்தால் பின்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு கல்வி பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கி 17 ஆண்டுகளாக இரவு பகலாக பாராது உழைத்து வந்து பல நிறுவனங்களை நிறுவி வெற்றி கொண்டு வருகின்றார். அவர் உறங்கக்கூடிய நேரம் 4 மணி நேரம் தான். சிந்தனை, ஒரு நிறுவனத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு நிறுவனத்தை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை இன்னும் விரிவுபடுத்தணும், அதற்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பல எண்ணங்களையும் பல சூழ்நிலைகளில் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளை இருக்கக்கூடிய அந்த லட்சுமியை நாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ரோல் மாடல் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அவர் கேள்விப்படாமல் தமிழகத்தில் மின்வாரியத்தின் முதன்மை அதிகாரியாக, முதன்மை பொறியாளராக இருந்து ஒரு பணி நிறைவு செய்தவர். ஆக எப்பணியை செய்தாலும் நாம் இருக்கின்ற வாழ்க்கையை முறையாக மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு ஒரு சிலருக்கு தான் வரும். அது போலதான் நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் ஒரு வருவாய்த்துறையிலே ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் என் கடன் பதிசெய்து கிடப்பது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இளைஞர்களின் துணிவழியாக, ஒளிவிளக்காக, ஒரு கலங்கரை விளக்கமாக சனி ஞாயிறு இடையே இடித்தாலும் மழையை பெய்தாலும் அவருடைய பணி தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்று வரும்போதோடு கூறினார், ஞாயிற்றுக்கிழமை என் சகாவுடைய மகன் கல்யாணம், அதற்கு கூட நான் போவேன் சார். எனக்கு 4 பேர் வியாபாரத்துடன் இருப்பார்கள். அதான் நான் என்னுடைய பிரதத்தை சொல்லிட்டேன். வருத்தமாக தான் இருக்கும். இந்த ஒரு கருணை யோகியாக இருந்து குடும்ப நலனை கூட ஒதுக்கிவிட்டு பொது நலனிலே அக்கறைப்படக்கூடிய
ஒரு மாமனிதர் இங்கே சிறப்பு விருந்தினராக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் பெரிய விஷயம் அல்லவா? அவர் இருவர்களையும் மரியாதைப்படுத்தும் விதமாக கரங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த ஒரு அனுபவம் கட்டுப்படுகிறது. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கொண்டு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கு வாழ்க்கை வழிகாட்டிய மூவர், ஒருவர் மெய்ஞானி, இரண்டாவது விஞ்ஞானி, மூன்றாவது தியாகிகள். இந்த மெய்ஞானி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான பாதையை வழிவகுத்து கொடுப்பவர்கள், நம்மளோட உழைப்பவர்கள். இன்று ஆதிசங்கரர், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்ச, சாரதா தேவி, இன்னும் எத்தனையோ புத்தர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகன், இயேசுபிரான், எத்தனையோ மரத்தலைவர் நம்முடைய மக்களுக்காக பாடுபட்டவர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவருடைய போதனைகள் மறையவில்லை. நம்முடைய இதயங்களை வெங்காரம் கொட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல விஞ்ஞானி நம்ம சாப்பாடு குறைந்த தலைவர் குறிப்பிட்டார். மூன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் சரியா கல்வியற்ற சூழல், படிக்க முடியாத ஒரு கடை மாணவன் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த கல்லூரி முதல்வர் அவருடைய தாயாரை அழைத்து, இந்த பையனை கூட்டி போயிருந்தோம்மா, எத்தனை வருஷம் சொல்லி கொடுத்தாலும் எந்த முன்னேற்றம் இருக்காது, உணவுலையும் சக்திகளையும் அவருடைய லைஃப் வேஸ்டா போயிடும், நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த அம்மாவோட போயிருக்காங்க. அப்ப எடிசன் கேட்கிறாரு அம்மாட்ட, என்னன்னா பிரின்சிபால் போட்டு சொல்றாரு. அவங்க சொல்றாங்கப்பா, அப்பதான் அந்த அம்மா பெருமையை நமக்கு உணர வேண்டும். நீ ரொம்ப புத்திசாலி, உனக்கு பாடம் நடத்துவதற்கு உள்ள கல்வியுடைய ஆசிரியர் இந்த பள்ளியில் இல்லையா, உனக்கு வேற பள்ளியில் நல்ல பள்ளியை கொண்டு சேர்க்க சொல்றாங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம நல்ல பள்ளிக்கு போவோம் என்று ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளை தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மனதிலே நிறைந்திருந்தால் அவர்களை பெற்ற அன்னை. 1000 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார். அவர் உறங்குகிற நேரம் 6 மணி நேரம் தான், மினிமம் அவர்ஸ் 18 நேரம் உழைப்பார். ஒரு உதாரணம், இந்த குண்டுபருப்பு சொல்லக்கூடிய இப்ப நமக்கு அதிகமாக இந்த பழக்கத்தில் இல்லை. அதுல நேர்மின்வாய் எதிர்மின்வாய் என்று கம்பிகள் இருக்கும், அதை இணைக்கணும். இணைச்சாதான் அது தெரியும். பல உலகங்களை, பல உலக தலைமைகளை எத்தனையோ முயற்சி பண்றார். கிட்டத்தட்ட 4500 மேற்பட்ட முயற்சிகள். இறுதியாக இறை அருளால் டங்ஸ்டன் என்ற உலோகம் அந்த ஆற்றலையும் வெப்பத்தையும் தாங்க உள்ளது என்பதை கண்டுபிடித்து அந்த 2 நேர்மின்வாய் எதிர்முறைகளை இணைக்கின்றார். இரவு 2 மணிக்கு அந்த பல்ப் எரிகிறது. அருகில் படித்திருந்த மனைவியை கட்டி எழுப்புகிறார். உலகிற்கு ஒளிமுடித்து விட்டே, என்னுடைய ஆராய்ச்சி வெற்றி பெற்று விட்டது என்று மிகுந்த ஆனந்தத்தோடு மனைவி எழுப்பும் போது எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் நாளையில பார்க்கிறேன் நாம சொன்னாங்க. ஆல்வா எடிசனை பொறுத்தவரையில 96 வாரங்களை பண்ணினார் பொழுது கண்டுபிடிப்பதற்காக. 97வது வாரத்தில் தான் காகிதங்களை இல்ல பொருட்களை ஒட்டக்கூடிய அந்த பிசின் போன்ற தன்மையுடைய திரவம் இருப்பதாக கண்டுபிடித்தார். அவருடைய முயற்சி 97 கண்டுபிடித்திருப்பார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலே லட்சியத்துடைய முயற்சி விடாமுயற்சியாக தொடர் முயற்சியாக விட்டால்தான் அது வளர்ச்சி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, மெய்ஞானிகள் எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் விவேகானந்தர் மட்டும் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரையில 1863 கிட்டத்தட்ட 160 ஆண்டுகள் அவர் பிறந்து முடிஞ்சு போச்சு. அவர் இறந்து 1907 ஜூலை 4, 39 வயசு வாழ்ந்தார். இளைஞராக இருக்கும்போது இறந்துட்டார். ஆனா 400 ஆண்டுகள் வாழ்ந்ததற்குரிய அனுபவத்தை அவர் எங்க ஜெனரேஷன் கொடுத்துருக்கிறார். அவர் வாழ்ந்தது 39, ஆனா 390 ஆண்டுகள் வாழ்ந்தால் என்ன பணியை செய்திருப்பாரோ, இந்த சமுதாயத்துக்கு எத்தனை மாற்றங்களை உருவாக்கி இருப்பாரோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். தன்னம்பிக்கை என்ற விதையை இந்த தலைமுறை விதைத்தவர் சுவாமி விவேகானந்தர். இளைஞரின் எழுச்சி நாயகன். அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் விவேகானந்தருடைய வார்த்தைகளை நீங்க காலையில எழுச்சி ஒரு 3 சென்டென்ஸ் ஆட்டோ சஜஷன் மாதிரி அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டானி புருஷன் மாறும், ஒரு தெம்பு வரும், ஒரு புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். சொல்றாரு, பி பிரேவ், பி போல்ட், தைரியமானவர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள், எதற்கும் பயப்படாதீர்கள். You want to solve the problem, you have energy within you. உள்ளே உறைந்து
வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நீ காணலாம். ஆனால் எதுக்கும் தயங்காது. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் வீக். என்னால் இயலாது, என்னால் முடியாது என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லாது. நீ அதற்கு சொல்லுவதற்கு பிறந்தனால சாதிக்க பிறந்த சாதனையாளர் என்று சொல்கிறார். அதனால you have enough potential within you. அளப்பற்ற ஆற்றல் இதயத்தில் உறைந்துகிறது. அது வெளிக்கொணரவாகும். The knowledge of factor we should execute your hidden talent to the useful. உன்னுடைய உள்ளே உறைந்திருக்கிற ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு பயிற்சி மூலம் தான் கல்லூரி. தலைவர் யாருமே குறிப்பிட்டார், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அது தகுந்த பயிற்சியை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்து அதை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் சென்டர் என்ன படிச்சுட்டாங்க? ஒன்றும் கிடையாது. அகாடமி நீ பிகாம் படிக்கிற, பிஎஸ்சி படிக்கிற, எது வேணா படிச்சுக்கோ. இந்த படிப்புக்கு பிறகு உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கல்வி இருக்கியா? ஐ எம் ஏ டான்சர், ஐ எம் ஏ ரைட்டர், ஐ எம் ஏ போயட். என்ன தகுதி இருக்கு எனக்கு? ஐ எம் ஏ ரன்னர், நான் ஒரு கோர்ஸ் மேன், ஐ எம் ஏ கோர்ஸ் மேன். எதை சாதிச்சிருக்கேன்? மாவட்ட சர்டிஃபிகேட் இருக்கு, நேஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு, ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பல துறைகளிலே என் திறமையை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்ற ஒரு அங்கீகாரத்தை நீ அவர்களிடம் காண்பிப்பேன். ஆனால் நல்ல கல்வியில் உனக்கு நல்ல உயர் பதவியுடன் வேலை வாய்ப்பு வாய்க்கிறது. வேலையை தேடி நீங்க அலைவதில்லை. உனது கல்வியின் திறமையை நீ வளர்த்த கொண்டேயானால் இறைவன் வந்த வாய்ப்பை உனக்கு அளிக்குவார். ஆக இன்று நடக்கக்கூடிய நல்ல எனக்கு பிறகு பேசக்கூடிய சிறப்புகள் நிறைய கருத்துக்களை பல் சுவையுடன் பல கருத்துக்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அதை இன்னைக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை நீங்க மனசுல வாங்கிக்கணும். அதற்கு முன்னால நான் சொன்ன கருத்துக்களை சிந்தனை செய்து பாருங்க. இந்த கல்லூரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்த சமுதாயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். நீங்கள் இந்த கல்லூரியை சேர்ந்த பிறகு உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், உங்களுடன் பயிலக்கூடிய மாணவிகளை சகோதரிகளாக, உங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களை தாயாக கருதினால் அந்த வகுப்பறை ஒரு குடும்பமாக வாழ்க்கையில் இரு காரியங்கள் முக்கியமாகும். ஒன்று தாயின் புனிதமான கருவறை, அடுத்து உணர்ச்சி வயப்பட்டு உயர்வுக்காக பாடுபடக்கூடிய வகுப்பறை. கருவறைக்கு வேலை வந்துட்டோம். இன்னும் நமக்கு நம்முடைய பணியை இருக்குது. நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி நம்ம உயர்வை நோக்கி எந்த அளவுக்கு போகிறோம் என்பது நம்முடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் பொறுமையாலும் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதனால வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் மரணம் வரும் வரை மட்டுமல்ல, மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. இது மறந்துக்கூடாது. நீ விவேகானந்தர் பற்றி பேசுறோம், காந்தியை பற்றி பேசுறோம், நேதாஜி பற்றி பேசுறோம், நீங்க எத்தனை விஞ்ஞானிகளை பற்றி பேசுறோம், மாதிரி பல ஆண்டுகளை பற்றி இருந்தாலும் அவன் போதனைகள் நமக்கு சாகும் வரை இந்த உலகத்திலே உயிர் வரை எப்பொழுதும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த சாதனையாளராக நீ வர வேண்டும். உன்னை பற்றி மற்ற உலகம் பேச வேண்டும். ஆக இந்த மறைந்த மாமேதை நாயகன் என்று சொல்லக்கூடிய நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா சொல்லும் போது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சரித்திரத்தில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பக்கத்திலே உனது குறிக்கோளையும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு நீ மற்ற வேதனையும் பெண்கள் இறுதியிலே கண்ட வெற்றியையும் நீ பதிவு செய்ய வேண்டும். அதை படிப்பவர்கள் பரவசம் அடைய வேண்டும். இதுதான் உன்னுடைய லைஃபினுடைய ஆம்பிஷனாக இருக்கிறது. இறைவனும் அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு சாதனை படைப்பதற்காக தான் படைத்திருக்கிறார். அதை அறிந்து அதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதிலே முழு கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி, எனக்கு இந்த மேடையை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய நிர்வாகத்தாருக்கும், இதுவரை எனது உரையை கேட்ட ஆண்டோர் சான்றோர், பெருமைக்குரிய பெற்றோர், என் பாசத்துக்குரிய மாணவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைகளை நன்றி வணக்கம். Vidya College of Arts and Science. Admission going on.